வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பேராகிராஃப் செஷனில் எப்படியெல்லாம் நம்ம 4 மார்க் எடுக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கண்டென்ட் எழுதுனா எப்படி 3 மார்க் எடுக்கலாம், அதையும் விட கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக எழுதுனா எப்படி 2 மார்க் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாகவே இதே கேட்டகரியில் வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் அது எல்லாமே பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாம் படிச்சிருந்துருப்போம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு டாப்பர் பேராகிராஃப் எப்படி எழுதுவாங்க சப்டைட்டிலோட, ஸோ அந்த மாதிரி நாங்கள் கிவன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டீம் பி, டீம் ஏ அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன கைட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சிருவீங்க. டீம் பி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக அதே சப்டைட்டில் வச்சு கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்டில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் கிவன் பண்ணால் எப்படி 4 மார்க் எடுக்கலாங்கிறதை கொடுத்துருக்கேன். மீன்வைல் வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனா ஒரு 3 மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கான கண்டென்ட்டையும் நான் இதே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதையும் கம்மியான கண்டென்ட் இன்னும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஸோ அதுக்கு 2 மார்க் கிவன் பண்ணுவாங்க. ஸோ அதோட பேராகிராஃபும் நான் இங்கே கிவன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு லெசனுக்கான பேராகிராஃப் மட்டும் தான் நான் கிவன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 கேட்டகரியில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் பிடிஎஃப் கேட்பீங்க, முன்னாடி நான் சொல்லிடுறேன். எனக்கும் பிடிஎஃப் டைப் பண்ணி நான் அதை கிவன் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்களும் அது ஹேண்ட் ரிட்டனில் எழுதி படிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே உட்காந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதி தான் நான் வீடியோவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதற்கு பிடிஎஃப் எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோ பாருங்கள், எழுதி வைங்க. இன்னும் நமக்கு டைம் இருக்குது, தாராளமாக மெமரைஸ் பண்ணால் கண்டிப்பாக 4 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன் 4 மார்க், இது அழகாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வச்சிங்க அப்படின்னா 5 மார்க் கிடைக்கிறதுக்குமான சான்சஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெறும் பேராகிராஃப் மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம 1 வேர்ட்ஸ் கோ த்ரூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா குவிசஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறையா 1 வேர்ட்ஸ் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் அண்ட் குவிசஸோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு குவிசஸ் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. 50% எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிவன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் we will meet on another wonderful video. Until then, bye and signing off. This is Suresh Kananan, VSK Teachers. Thank you. Have a good day.